நம்பிக்கையோட இருக்கிறோம்? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எத்தனை பேரா இருக்கிறோம்? சும்மா கை தூக்கணும். எத்தனை பேர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை? ஓகே ஓகே ஓகே. இல்லையா? இருக்கிறியா இல்லையா? இருக்கிறியா? பிரைஸ் காட், ஹalleluya, thank you Jesus. நம்ம வந்து ஒரு வசனத்தை எடுத்து படிக்கலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனம். 10வது அதிகாரம் 12வது வசனம். ஒரு வசனம். ஆகிலும் தங்களை தாங்களே மெய்ச்சித்துக் கொள்கிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்கிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. என்ன வசனம் இருக்குதுன்னா, don't be so naive and self confident. You are not exempt. You could fall flat on your face as easily as anyone else. Forget about self confidence. It's useless. Cultivate God confidence. அதாவது தன்னம்பிக்கைங்கிறது யூஸ்லெஸ் வசனம். தன்னம்பிக்கை நமக்கு மேல நம்ம ஒரு நம்பிக்கை வைக்க கூடாதுதான். தன்னம்பிக்கை கூடாதுதான், தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடையாது, காட் கான்ஃபிடன்ஸ். நான் எத்தனை இன்டர்வியூஸ்ல ஏர்லியர் டைம்ல எல்லாம் போயிட்டு நம்ம இன்டர்வியூ கொடுப்போமே, அப்போ உன்னை பத்தி எதுனா சொன்னா நான் வந்து ஃபாஸ்ட் லேர்னர் எல்லாம் சொல்லுவோம். நான் என்ன பண்றது, இன்டர்வியூல எல்லாம் சொன்னதான் ஐ எம் ஃபாஸ்ட் லேர்னர், ஐ எம் செல்ஃப் கான்ஃபிடென்ட், செல்ஃப் மோட்டிவேட்டட், இதெல்லாம் சொல்லிக்கிறேன் நான். ஓகே, வேலை கிடைக்குது இல்லையா முன்ன. ஓகே, ஆனா வசனப்படி பார்க்கும்போது நான் செல்ஃப் கான்ஃபிடென்ட் நான் சொல்லவே கூடாது. ஏன்னா அது யூஸ்லெஸ்ன்ற ஆனது. நம்ம எப்படி இருக்கணுமாமா, காட் கான்ஃபிடென்ஸா இருக்கணுமா. அப்ப நெக்ஸ்ட் படிக்கலாம். நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்து திட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படி 1 கொரிந்தியர் 10:12 படியே மேன்மை பாராட்டுகிறோம். நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்ததெட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின் படியே மேன்மை பாராட்டுகிறோம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனைகள் வேறு சோதனைகள் உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திரளானைக்கு திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமலும் சோதனையை தங்களுக்கு தாங்களே சோதனையோடு கூட அதற்கு நம்பிக்கொள்ளாதபடியான போக்கையும் உண்டாக்குவார். 12 இப்படி இருக்க தன்னை நிற்கிறவர் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவான். No temptation or test that comes your way is beyond the course of what others have had faced. All you need to remember is that God will never let you down. He'll never let you push past your limit. He'll always be there to come through it. அதாவது நம்ம திராணிக்கு மேல ஆண்டவர் பண்ண மாட்டாரா, சோதிக்க அனுமதிக்க மாட்டார். அவரும் அனுமதியை கொடுக்க மாட்டாரு. அப்படி இல்லைனாலும் அதுக்கான வழிய தேவன் கண்டிப்பா கொடுக்குவாரோ. Praise God, hallelujah. அப்ப என்ன சொல்லுங்க 14வது வசனத்துல, so my very dear friends, when you see people reducing God to something they can use or control, get out of their company as fast as you can. படிங்க 14வது வசனம். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். உங்களை புத்திமான் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். அப்ப என்னன்னா, தேவையில்லாத ஜனங்ககிட்ட நம்ம என்ன சொல்றாரு, அவரு விட்டு ஓடணுமா. தேவையில்லாத ஜனங்க விக்கிரக ஆராதனை, வெறும் ஐடியல் வர்ஷிப் இல்லை, ஆணுக்கு விரோதமாக்குற எல்லா காரியம் பண்ற ஜனங்களுக்கு என்ன பண்ணணுமா, விட்டு ஓடணுமா. அப்ப என்னன்னா, நம்ம மனுஷனை நம்ப கூடாது. மனுஷனை நம்பதை பார்க்கலாம் கான்பிடன்ஸ் யார் மேல இருக்கணுமா, யார் நம்ம எப்படி சொல்லணும், நம்ம செல்ஃப் கான்பிடன்ஸ் கிடையாது, நம்ம காட் கான்பிடன்ஸா இருக்கணும். பாருங்க இந்த வசனத்துல என்ன அழகா இருக்குது. For you created, சங்கீதம் 139வது வசனம் அதிகாரம் 13வது வசனம் தமிழ்ல நீங்க படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கிறது. For you created my innermost being, you knit me together in my mother's womb. என்னவா நிட்னா சொன்னோமோ, இந்த க்ரோஷ் எல்லாம் போட்டு ஷால் ஸ்வெட்டர் எல்லாம் இப்படி இது பண்றாங்க உள்ளுல. சங்கீதம் 139:13 வசனம்.
நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். ஏன்னா உள்ளங்கையில் என்னமா உள்ளிந்திரியங்கள் அந்த இது. அப்போ இந்த பழைய காலத்துல பாத்தீங்கன்னா ஸ்வெட்டர் எல்லாம் வீட்லயே பின்னுவாங்க பாத்தீங்கன்னா, பெர்ஃபெக்டா இருக்கு. அல்லது உட்காந்து அவ்வளவு மைன்யூட்டா டீட்டெயிலா பின்னி அது அழகா ஒரு பெர்ஃபெக்டா ஷேப் கேட்குங்க. அப்ப இது என்ன இருக்குதுன்னா, ஆண்டவர் வந்து நம்ம நிட் பண்றாராம், பின்றாராம். தாயின் கருவுல இருக்கும் போதே நம்மள வந்து பின்றாராம், பெர்ஃபெக்டா வர வரைக்கும் பின்றாராம். அப்போ எப்படின்னா, but blessed is the one who trusts in the Lord, whose confidence is in him. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவங்க என்னவா பாக்கியவன். ஜெரமியா 1:17 இருக்கு, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவங்க பாக்கியவன். என்னன்னாக்கா ஆண்டவர் வந்து சொல்றாரு, உங்களை முன் குறித்து என்ன சொல்றாரு, உங்களை முன் குறித்து உங்களை வந்து அடாப்ட். தமிழ்ல என்னன்னு எனக்கு தெரியல. எபேசியர் 1:4 எடுத்து ஒருத்தர் படிங்க. அடாப்ஷன் சன்ஷிப்பா நம்மள அடாப்ட் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு புள்ள இருக்குது. இப்போ எனக்கு ஜாலட் இருக்கு. இப்போ ஜாலட் நான் வந்து என்னோட சர்நேம் வந்து ஆந்தனி, எங்க அப்பா பேரு. இப்போ ஜாய் ஷர்மிளா ஆந்தனி. இப்போ எங்க அப்பா வந்து இன்னொரு புள்ள, இப்போ எங்க தங்கச்சி பேரு ஜாய்லினி ஆந்தனி. இப்போ ஒரு புள்ளைய அடாப்ட் பண்றாங்க, வெளியில இருந்து ஒரு புள்ளைய வாங்குறாங்க. அந்த புள்ளி யாரோ எங்க அப்பாக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா அந்த புள்ளைய வாங்கின நாள்ல இருந்து, அடாப்ட் பண்ற நாள்ல இருந்து அந்த புள்ளிக்கு என்ன பேர் வரும்? இப்ப அந்த புள்ள பேரு நினைச்சுக்கோங்க. இப்போ வந்து இப்போ வந்து ஏதோ ஒரு பேர், ஒரு ஷாம் வச்சுக்கோங்க, சாமியல், ஏதோ ஒரு பேர் ஒரு புள்ளைய வாங்க. இப்ப சாமியல் யாரோ எங்க அப்பாவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு புள்ளைய வாங்குறாரு. ஆனா அடாப்ட் பண்ற நாள்ல இருந்து எங்க அந்த புள்ளைக்கு என்ன பேர் வரும்? எங்க அப்பா பேர் தான் வரும். ஏன்னா அது அடாப்ட் பண்ற. இப்ப இனி அந்த புள்ள யாருக்கு சொந்தம்? நம்ம குடும்பத்துல ஒரு புள்ள. இப்ப அந்த புள்ள கரெக்டா அந்த மாதிரி பிதா இங்க என்ன சொல்றாரு எடுத்தீங்களா? 1:4. அப்போ தேவன் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய சன்ஷிப் இயேசு அவருடைய புள்ள. இப்ப நம்ம யாரோ நம்ம பாவத்துல பிரிஞ்சிருக்கோம். இப்ப அவர் என்ன சொல்றாரு, நம்மள நம்மள அடாப்ட் பண்றாரு. இப்போ அடாப்ட் பண்ணி இப்ப நம்ம யாரோட குடும்பம் ஆகிறோம்? அப்ப யாரு நம்மளுடைய ஃபாதர்? யாரு நமக்கு? இயேசு. அவருடைய சர்நேம் தான் நமக்கு வரும். எடுத்தீங்களா? படிங்க. தமக்கு முன்பாக தம் அன்பில் சுத்தம் இல்லாதவனுக்கும் குற்றம் இல்லாதவனுமாய் இருப்பதற்கு அவர் உலகத்துக்கு ஏற்றத்திற்கு. எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்கு நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்களுக்குள் தாம் நமக்கு தந்துள்ள தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாகும். Ephesians 1:4. Okay, praise God. அதுல என்ன இருக்கு திருப்பி படிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஓகே, கிறிஸ்துக்கள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்குன்னா தத்து எடுக்கிறாரு. அந்த புத்திர சுவிகார தத்து எடுக்கும். அது என்ன எனக்கு தெரியல. அப்படியா? ஓகே, தமிழ்ல அந்த வேர்டு வந்து இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா. ஏன்னா உங்களை தத்து எடுக்கிற தன் புத்திர சுவிகாரம் கொடுக்குற அப்படின்னு ஒரு வசனம். என்னன்னா நம்ம தத்து எடுக்கிற. அப்போ எப்படின்னு சொன்னாக்கா, இந்த அதாவது நம்ம ஐடென்டிட்டி, அடையாளம். இப்போ தேவன் வந்து யாத்திரை ஆகமத்துல மோசஸ் கிட்ட போயிட்டு ஆண்டவர் சொல்றாரு, மோசஸ் கேட்கிறாரு, ஆண்டவரே அவங்க இவங்களை யாருங்கிற நான் என்னன்னு சொல்லுவேன். அப்புறம் என்ன சொல்ற? தமிழ்ல என்ன சொல்றாங்க? நான் நானா இருக்கிறேன்னு சொல்றாங்களா? ஐ ஆம் ஹூ ஐ ஆம். நானே என்ன சொல்றாங்க? மோசஸ் தேவன் சொல்றாரு, தேவன் உங்க நாம நான் என்னன்னு சொல்றதுன்னு சொல்லும்போது நானே இங்கிலீஷ்ல தமிழ் நானாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது அவருடைய ஐடென்டிட்டி. ஒரு நாமத்துல எனக்கு கரெக்ட், ஒரு நாமத்துல அவர் கவர் பண்ண முடியாது. அதான் அவர் சொல்ற, நானாகவே இருக்கிறேன், நான் ஜாய்ஃபுல்லா இருக்கிறேன், நான் ஹெல்தியா இருக்கிறேன், நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், நான் வந்து அனாயிண்டட் அப்படின்னு தேவன் நாமத்தை அவர் நானாகவே எல்லாமா இருக்கிறாரு அவரு. அப்போ அந்த அடையாளத்தை தான் யாரு கொடுத்தாரு? ஆதாம் கொடுத்தாரு. ஆதாமுக்கு வந்து 7 நாள் படிச்சு 7வது நாள் படிச்சிருக்கோம். 8வது நாள் அவர் ரெஸ்ட் தான், இலைப்பாறுதல் தான் இருக்கணும்னு ஆண்டவர் முடிவு பண்ண. ஒண்ணுமே இல்லை அவருக்கு. அதுக்கப்புறம் அவருடைய இலைப்பாறுதல் ஜாலியா இருக்கணும். அந்த அடையாளம் இப்போ அத்தனை இப்ப சொன்ன அடாப்ஷன். இப்போ புள்ளைய வாங்குறோம். அப்ப அந்த வாங்கின உடனே அந்த புள்ள நம்ம குடும்பத்துல
ஒருத்தர் ஆயிடுறாங்க. இப்போ வந்து அவங்க சர்நேம் என்னவா இருக்கும், நம்ம சர்நேமா தான் இருக்கும் இல்லையா? இப்போ இப்போ உன்னோட பேர் வந்து ஸ்டீஃபன் பிராங்க்லின் இருந்து உங்க வீட்டுல ஒரு புள்ளியை நீங்க தத்து எடுத்தீங்கன்னாக்கா அந்த புள்ளி இனி வெளியால் கிடையாது, அந்த புள்ளுக்கு பேரும் வந்து பின்னாடி பிராங்க்லின் தான் வரும். ஏன்னா நீங்க அது உங்களோட புள்ளியே ஆயிடுச்சு, உங்க குடும்பத்துல ஒருத்தர் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தேவன் ஆதாமை எடுக்கிறாரு, அடாப்ஷன் பண்றாரு. இப்ப இவர் என்ன ஆகுறாரு, ஆதாம் வந்து தேவனுடைய குடும்பத்துல ஆகுறாரு. அப்ப ஆதாமுக்கு என்ன ஐடென்டிட்டி? ஐ ஆம் who I am. தேவனுடைய ஐடென்டிட்டி என்ன? நானாக இருக்கிறேன். ஆதாமுடைய ஐடென்டிட்டி இப்போ அவர் வாங்கினால என்ன ஐடென்டிட்டி? நான். ஆனா அந்த ஐடென்டிட்டி அவர் என்ன பண்ணிட்டாரு? கொலைச்சு போட்டாரு. அந்த அந்த கெட்ட அந்த நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சதுனால அவருடைய அடையாளத்தை அவர் அழிச்சிட்டாரு. அவர் அடையாளத்தை அழிச்சிட்டாரு. அப்புறம் தேவன் இன்னொரு ஆதாரம் நம்ம கொடுத்து அந்த அடையாளத்தை எடுத்து கொடுக்க ஹெல்ப் பண்ணாரு. யார் அவரு? ஜீசஸ். இப்ப ஜீசஸ் வந்து என்ன சொல்றாரு? ஐ ஆம் who I am. அப்ப பிதாவின் ஐடென்டிட்டி யார் எடுத்துன்னு வருது? இயேசு. இப்ப நம்ம எல்லாம் யாரு? இப்ப நம்மளெல்லாம் என்ன பண்றாரு ஆண்டவர்? அவர் ரத்தத்தை கொடுத்து நம்மள என்ன பண்றாரு? பிள்ளைங்களா வாங்கிறாரு. இப்ப நம்ம யாரு? இப்போ நம்மளோட அடையாளம் என்ன? நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அடையாளம் தெரியாம இன்னைக்கு நம்ம இருக்கோம். இதுதான் நான் கத்துக்கிறேன். என் அடையாளம் என்ன? ஆண்டவர் என்னை குணப்படுத்துங்க நான் வேண்டல, ஆண்டவர் என்னை சுகப்படுத்துங்க நான் வேண்டல. ஏன்னா ஆண்டவர் ஆல்ரெடி எனக்கு கொடுத்துருக்காரு. ஆனா என்ன சிந்தனை நான் தவறி போனனோ, இந்த நோவு எனக்குள்ள வந்துச்சோ, அப்ப என் அடையாளம் எங்க போச்சு? இதுதான் நான் கத்துக்கிறேன். அப்போ தேவனுடைய அடையாளம் இயேசுக்கு வந்துச்சு. இயேசு அவருடைய ரத்தத்துல நமக்கு அடையாளத்தை வாங்கி கொடுத்தாரு. நாம யாரு? ஐ ஆம் who I am. நானே நானாக இருக்கிறேன். ஐ ஆம் ஜாய்ஃபுல். அப்ப ஐ ஆம் சிக் இல்லை, I am joyful. I am healthy. நான் பலனமா இருக்கிறேன், நான் சுகமா இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், நான் அபிஷேகப்பட்டிருக்கிறேன். I am anointed. நானாகவே இருக்கிறேன். இதுதான் நான் கத்துக்கிறேன். அப்ப இந்த அடையாளத்தை நம்ம விட்டுட்டு எங்க ஓடின்னு இருக்கோம்? அடையாளத்தை விட்டுட்டு எனக்கு நான் பண பிரச்சனை இருக்கிறேன், நான் கடன் பிரச்சனை இருக்கிறேன், நான் நோவுல இருக்கிறேன். என் அடையாளம் இன்னைக்கு என்னவா இருக்குது? நோவா இருக்குது, பண பிரச்சனையா இருக்குது, குடும்ப பிரச்சனையா இருக்குது. நான் இது சமாளிக்க முடியல. அப்போ என்னோட அடையாளம் என்னவா இருக்குது? அப்போ என்னோட அடையாளத்தை நான் அழிச்சிட்டு உலக பிரகாரமா அடையாளத்தை எடுத்து வச்சுன்னு இருக்கிறேன். அதனால தேவனோட அடையாளத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியாம இருக்கு. அப்ப இன்னைக்கு நம்மளோட அடையாளத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னோட ஐடென்டிட்டி என்ன? ஐ ஆம் ஜாய்ஃபுல், ஐ ஆம் ஸ்ட்ராங், ஐ ஆம் அனாயிண்டட். முந்தனத்து நைட்டு நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அவங்க எப்போ அது எனக்கு தொட்டு கை எடுத்தாங்க, எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சோ, எப்படி நடந்துச்சு இது. அப்போ அவங்களுக்குள்ள அடையாளம் என்ன இருக்குது எனக்கு வந்து அதை நான் ரியலைஸ் பண்ண எக்ஸாமின் பண்ண ஆரம்பிச்சேன். இவ்வளோ வார்த்தை தெரிஞ்ச சின்ன விஷயத்துல நான் எப்படி ஸ்லிப்பாரு. அப்போ அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஃபேத் என்கிட்ட எங்க இல்லாம போச்சு. நான் வந்து அதை எக்ஸாமின் பண்ண போறேன். அப்பதான் ஆண்டு எனக்கு கத்து கொடுத்தாரு. நான் யார்? ஐ ஆம் who I am. என்னோட அடையாளம் என்ன? அதாவது ஹீலிங் கொடுங்க ஆண்டவரே இல்லை, அந்த ஹீலரே, அதாவது சுகப்படுத்துற தேவனே நமக்குள்ள இருக்கும்போது நான் எங்க போய் வெளியில சுகத்தை தேடணும்? ஏன்னா ஐ ஆம் who I am. நானே நானாகவே இருக்கேன். ஏன்னா எனக்குள்ள இருக்க சுகப்படுத்துற தேவன் ஹீலர். when healer is in me, நான் எங்க வெளியே ஆண்டவரை ஹீல் பண்ணிச்சு. praise God, hallelujah. so I am who I am. thank you Jesus. அதனால அவரோட இளைப்பாறுதல் நம்ம பிரவேசிக்க முயற்சிக்கணும். அவரோட ரெஸ்ட், அவர் 7வது நாள் சொல்றாரு உண்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப என்னன்னா நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிறது என்னன்னா, அத்தி மரத்துக்கிட்ட வரும்போது ஆண்டவர் அத்தி மரத்து வரும்போது, அதாவது கார்டனர் வரும்போது, அந்த இடத்துக்கான ஓனர் வரும்போது அந்த கார்டனர்கிட்ட எல்லாத்தையும் வெட்டி போடு, இவங்க ஃப்ரூட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மரம்னு சொல்லும்போது அந்த இயேசு என்ன சொல்றாரு, எனக்கு நீங்க கொடுத்த அடையாளத்தை அவங்க கொடுக்கறதுக்கு எனக்கு இன்னும் அனுமதி கொடுப்போம், நான் இன்னும் உங்களுக்கு சரி பண்றேன், அந்த இதெல்லாம் போட்டு நான் சரி பண்றேன். முதல்ல வைராக்கியமா வரும், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு நமக்கே தெரியுது. ஏன்னா சாத்தான் இழுத்துன்னு போவாங்க. ஆரம்பத்துல நான் கொடுத்த நேரம் இப்ப நான் கொடுக்குறேன்னா, என்னையும் கேட்டா நான் கொடுக்குறேன்னு எனக்கு தெரியாது. நான் நீ பல மணி நேரம் புக்கு வச்சு உட்காந்து தக்குறேன், நீங்க வரீங்க போறீங்க பாக்குறீங்க, எனி டைம் அந்த புக்கு வச்சு உட்காந்துக்கிறேன். ஆனாலும் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இன்னும் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்குதான் இவ்வளோ வருஷத்துல இன்னைக்குதான் என் அடையாளம் என்னன்னு நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். வெறும் தேவன் சொல்ற ஐ ஆம் who I am, அது பிதா சொல்றாரு இல்ல, அவரு என்ன வாங்கியிருக்காரு, என்ன அடாப்ட் பண்ணிட்டாரு, நான் அவரோட குடும்பத்துல ஒருத்தர் தாங்க. அப்ப என்னோட அடையாளம் என்ன? என் அப்பா பேர் தானே என் பின்னாடி வரும். அப்ப ஐ ஆம் ஜாய் ஷர்மிளா, ஐ ஆம் who I am.
கெவின், கிறிஸ்டோபர் கெவின், I am who I am. You are who God is. எல்லாருமே உங்க பேருக்கு பின்னாடி சொல்லி பாருங்களேன். ஷெரில், I am who I am. ஜெசிந்தா, I am who I am. நானே நானாக இருக்கிறேன். ஸ்டீஃபன், I am who I am. ரம்யா, I am who I am. கம்பீரமா இருக்கு சொல்றதுக்கு இல்லையா? சொல்லி பாருங்களேன். கம்பீரமா இல்ல சொல்லி பார்த்தன தெரியும். ஜாலட், சொல்லி பார்த்தன. I am who I am. வாயை திறந்து சொல்லுங்க. I am who I am. நான் நானாகவே இருக்கிறேன். யாராக இருக்கிறோம்? பிதா போல இருக்கிறோம், இயேசுவை போல இருக்கிறோம். என் அம்மா அவங்க புரியுது. Praise God, hallelujah. எதுல குறைவா இருக்கிறோம் இன்னைக்கு? நான் புரிஞ்சுக்கிறேன் எதுல லேக் ஆயின்னு இருக்கிறேன். எப்படிதான் வசனம் படிச்சாலும் இன்னும் அதிகம் ஐக்கியம் வேணும்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னும் அதிகம் ஐக்கியம். அப்போ எவ்வளவு பேர் இப்ப நான் ஆண்டருக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், ரொம்ப அதிகம் நேரம் கொடுக்குறேன் நினைக்கிறீங்களோ, அப்ப நானே விழுந்து போக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா, அப்ப இன்னும் எத்தனை பேர் என்னாலும் கூட படிக்காத இருக்கிறோமோ, ஒரு நாள் உட்காந்து இருக்குமோ, அப்போ இன்னும் நம்ம எவ்வளவு வரணும். I am who I am. Praise God. அத்திமரம் வந்து ஆண்டவர் வருவாரு, ஒரு அத்திமரத்தை வந்து பார்த்தோன்னே கனி கொடுக்கல காஞ்சி போய் பட்டு போடுறாரு. அந்த மாதிரி நம்ம கிட்ட வரும்போது நம்ம கனி கொடுக்கலனாக்கா நெக்ஸ்ட் மந்த்கிட்ட நமக்கு எப்பவுமே நான் அப்படிதான். இப்போ எக்ஸாம்பிள் நான் எப்படி போட்டி போடுறேன், இப்போ என்னை விட வந்து ஃபேத்ல கொஞ்சம் ஜாஸ்தியா காணப்பட்டுச்சுன்னாக்கா ஷைலா என் கூட இருக்குன்னா இன்னும் நான் ஓடி போய் அவன்கிட்ட இல்ல என்னால விட்டு கொடுக்க முடியாது, என்னோட இடத்த விட்டு கொடுக்க முடியாதுன்னு இன்னும் அதிகமா ஜெபிக்குவேன். இன்னும் அதிகமா வந்து வாக்கு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். அவங்கள விட அதிகமாகணும். இன்னும் வேற யாருன்னா மீட் பண்றவங்க நான் இன்னும் எவ்வளவு பேருக்கு நான் போட்டி போடுறேன் இந்த மாதிரி. இல்ல நான் இவங்கள்ட்ட இந்த பவருக்கு தான் எனக்கும் அந்த பவர் வேணும், அதனால இன்னும் நான் வார்த்தை தியானிக்கணும். அதாவது ஆண்டவரே ஹீலிங் பவர் கொடுங்க, அந்த பவர் கொடுங்க. அது இல்லை, நமக்கு அந்த பவரே இல்லை. இயேசுவே நமக்குள்ள இருக்கும்போது எந்த பவர் உங்களுக்கு வெளில வரணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவர்கிட்ட இன்னும் ஐக்கியம் ஆகணும், இன்னும் வெளிப்பாடு வேணும் எனக்கு அப்படின்னு தான் நான் முயற்சிக்கிறேன். Praise God. இப்போ இன்னும் நான் நைட் தூக்கம் இப்போ வந்து தூக்கம் வந்தாலும் ஏஞ்சி நான் வந்து உட்காந்து நான் அவருடைய வீடியோஸ் அவருடைய வார்த்தை இன்னும் கேட்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இன்னும் புரிஞ்சுக்கணும் அந்த அடையாளம் என்ன. இன்னும் அடையாளம் எனக்கு இருக்குதுன்னா, நான் ஒரு அடாப்ட் சைல்டுனா இன்னும் என்னென்ன பவர் எனக்குள்ள இருக்கணும், இன்னும் என்னென்ன வெளிப்பாடு எனக்கு வரணும், இன்னும் எவ்வளவு அப்படி க்ளோஸா இருந்தா எனக்கு என்ன எப்படி இருக்கணும்னு நான் முயற்சிக்கிறேன். இப்போ நம்ம அடையாளத்தை புரிஞ்சுக்கணும். எனக்கு பிரச்சனைகளை விடுங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நான் எவ்வளவுதான் நான் வந்து தாங்கிக்கிறது அப்படின்னா நான் எவ்வளவு தாங்கிக்கிறது, அதுவா என்ன அடையாளம். இந்த ஒரு காரியம் நடக்கிறதுல என்ன நடக்குமோ நான் என்ன ஆகணும், நானாகவே இருக்கிறதா ஆண்டவரோட ஐடென்டிஃபை இல்லை என் பிரச்சனையை குறிச்சிருக்கிறேன். ஸோ என்ன அடையாளத்தில் இருக்கு? சாத்தானின் அடையாளம் தான் பிரச்சனைகளை குறிக்கிறது. ஒரு வேதனைப்படுறதோ வலிக்கு படுறதோ அழுகுறதோ எல்லாமே சாத்தானின் அடையாளம், உலகத்தின் அடையாளம். ஆனா தேவன் அடையாளம் நான் மகிழ்ச்சியா இருப்பேன், நான் மகிழ்ச்சியா இருப்பேன், நான் அனாயிண்டட், நான் ஹெல்தி. Praise God. Hallelujah. அப்ப நம்மளோட அடையாளத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். கம்பீரமா சொல்லணும், நானாகவே இருக்கிறார். I am who I am. Praise God. Hallelujah. எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்கலாம். Thank you Jesus.